ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வாசன்ஸ் கிச்சன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கே சும்மா சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு வஞ்சரம் மீன் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் துண்டுகளை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி லைட்டாக திருப்பி போட்டு மீனை வேக விடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா மீன் துண்டுகளையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு இடுக்கி இல்லைன்னா கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மீன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது இல்லையா, மீன் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சு ஆற விட்டுறலாம். அப்போ தான் நல்லா உதுத்து விடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம மீன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மீன் துண்டுகள் சேர்த்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கலக்கி அந்த தண்ணியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா மீன் சூப் தயார் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மீன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சத்துக்கள்லாம் இந்த தண்ணியிலையும் இருக்கும். இதை கூட நம்ம குடிச்சிக்கலாம். இப்போது வேக வச்ச மீன் துண்டுகள் நல்லா ஆறிடுச்சு. அந்த மேலே இருக்கிற ஸ்கின்னும் அந்த உள்ளே இருக்கிற முள்ளையும் மட்டும் எடுத்துட்டு மீன் துண்டுகளை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஈஸியாகவே எடுக்க வரும். இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம முள் தோலெல்லாம் எடுத்துட்டோம். இதை நல்லா பிசிறி விடணும். எதுவும் கட்டியாக இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக நல்லா எடுத்து விடணும். நம்ம புட்டுக்கு செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் நல்லா உதுத்து விடணும். இப்போ மீன் எல்லாமே உதுத்து விட்டாச்சு. ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி கைகளால் மசிச்சு வச்சுக்கலாம். கட்லெட் செய்கிறதுக்கு மீனையும் நம்ம உதுத்து வச்சுட்டோம், உருளைக்கிழங்கையும் மசிச்சு வச்சாச்சு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடணும். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கின இஞ்சி துண்டு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடணும். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் நறுக்கினது சேர்த்துருக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், நல்லா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன், அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 30 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அந்த வெங்காயத்தையும் சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கணும். ரொம்ப ப்ரௌன் கலருக்கு வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மசாலா சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நறுக்குனது சேர்த்துக்கலாம். லைட்டாக கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இது கூட நம்ம உதுத்து வச்சோம் இல்லையா மீன் துண்டுகள், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அந்த மசாலா கூட மீன் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுக்கலாம். மீன் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு கட்லெட் செய்யும்போது உதிர்ந்து வராது, நல்ல ஒரு ஒட்டிக்கும் உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால தான். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். நம்ம ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்மளால் உருண்டைகளாக பிடிக்க முடியாது இல்லையா, கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இதை ஆறிடுச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் கைகளால் நம்ம லைட்டாக அப்படியே கலந்து விடணும். சப்பாத்திக்கு மாவு செய்கிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கைகளால் கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஒரு உருண்டை எடுத்து நம்ம கட்லெட்டுக்கு தட்டுவோம் இல்லையா, வடைக்கு தட்டுற மாதிரி தான் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு கட்லெட் ஷேப் கிடைக்கும். ஓரப்பகுதிகளை லைட்டாக நேர்படுத்திட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே மாதிரி எல்லா அந்த மீன் மசாலாவையுமே நம்ம கட்லெட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் எண்ணெய் சூடானோடனே நம்ம கரெக்டாக டிப் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக உள்ளங்கையில் வச்சு அழுத்திட்டு இந்த மாதிரி ஓரங்களை மட்டும் லைட்டாக நேர்படுத்திட்டு நம்ம அப்படி பிளேட்டில் வச்சிடலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கோட்டிங்காக 2 முட்டை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது ஒரு பவுலில் இருக்கட்டும். இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கட்லெட் பொரிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் விடணும். நமக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெயை சூடு பண்ண விட்டுடலாம். ரொம்ப சூடாக வேண்டாம், ஒரு மிதமான சூட்டில் இருந்தால் போதும்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கட்லெட்டை ஃபஸ்ட்டு அந்த முட்டை கலவையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் இப்படி லைட்டாக அப்படி புரட்டி எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் போடணும். இதே மாதிரி எல்லா கட்லெட்ஸையுமே நம்ம லைட்டாக அப்படி முட்டையில் பரட்டி பிரெட் க்ரம்ஸில் முக்கிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படி லைட்டாக அப்படி திருப்பி விடணும். நம்ம ரொம்ப சூடாக இருந்ததுன்னா போட்ட உடனே அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். உள்ளே வந்து நமக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. எப்போவுமே பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எந்த பொரிச்சு எடுத்தாலுமே அந்த கடாயில் ஒட்டாமல் சுலபமாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போது ஃபிஷ் கட்லெட் தயாராகிடுச்சு. இதை நம்ம கரண்டியில் எடுத்து நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கட்லெட்ஸையுமே முட்டை கலவையில் லைட்டாக முக்கிட்டு பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்ல சூப்பரான ஃபிஷ் கட்லெட் இப்போ தயாராகிடுச்சு. நல்ல சுட சுட ஃபிஷ் கட்லெட் கூட இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சாஸ் வச்சு வீட்டில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்ட் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் கொடுத்ததெல்லாம் காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃபிஷ் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ஃபிஷ் கட்லெட் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.